Hello friends, welcome to Masha Designs. இன்னைக்கு ரெக்டாங்கிள்ல ஒரு பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. நிறைய புது வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ரெக்டாங்கிள் பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோல பாப்போம். இதுல உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி, அதாவது டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சின்ன சின்ன டைமண்ட் மாதிரி தெரியுது. yellow கலர் எல்லாமே இது 1 by 1 வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் green, அடுத்து yellow, அடுத்து green, yellow, அதுக்கு அடுத்து மிக்சட் கலர் இப்படியே உங்களுக்கு வரும். இந்த கூடை முழுக்கவே இப்படி தான் வரும். கீழே ரன்னிங்லேயும் அப்படி தான் இருக்கும், இல்லை கீழே பேஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயர் எல்லாமே ஒன்று போல் வரும். இந்த மெத்தடில் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்னோட டெய்லரிங் சேனல் மாஷா டெய்லரிங் சேனல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன பிளேலிஸ்ட் வேணுமோ அதை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோஸை தெரிஞ்சுக்கலாம். மாஷா டிசைன்ஸுங்க சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட்டு நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ்கட் பாக்ஸுக்கு மெஷர்மெண்ட் எல்லோவில் 12 வயர், க்ரீனில் 14 வயர், ஸ்கேல் அளவுனா 5 அடி எடுத்துக்கோங்க. டேப் அளவு அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு டேப் முழுக்க 1.5 மீட்டர் இருக்கும், அது ஒரு டேப்பாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸ் நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கைப்பிடி போட்டு சின்னதாக ஒரு கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பாக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன், ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை சைடில் ஏதாவது ஒரு சின்ன கேப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எப்படி போட்டுறதுன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட் கேட்குறதுனால மறுபடியும் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸ்கேல் அளவில் இப்படி எடுக்கணும். 1 2 3 4 5. இந்த ஸ்கேலுக்கு 5 ஸ்கேல் எடுக்கணும். ஒரு அடி ஸ்கேல் இது. வயரை ஈக்குவலாக மடித்து நாட் போடணும். பிகினர்ஸ்க்கு தெரியறனா நீங்கள் நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். இது கொஞ்சம் நான் ஸ்பீடாக தான் சொல்லி கொடுப்பேன். இப்போ நான் நார்மல் நாட் போடுறேன். ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி எல்லா வயரையும் இதே போல் நம்ம எல்லா வயர்லேயும் நாட் போட்டு வச்சுக்கணும். நாட் போட்டுட்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நாட்டில் இதே மாதிரி நாட் இந்த ஒயர் எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வைக்கணும். எல்லா வயரையும் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். க்ரீன் ஃபஸ்ட்டு, அடுத்து எல்லோ. இதே போல் நம்ம மற்ற ஒயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு க்ரீன் சேர்க்கணும். இதே ஆர்டரில் எல்லா வயரையும் நம்ம சேர்த்து முடிக்கணும். 3 வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற வயரை பூரா 10 வயரையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணணும். 10 நாட்ஸ் இதே போல் நம்ம தொடர்ந்து ஜாயின் பண்ணணும். எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். க்ரீனில் ஆரம்பித்து க்ரீனில் முடிச்சிருக்கோம். இந்த மேலே ஒரு வரிசை வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த வயரையெல்லாம் ஜாயின் பண்ணி மேலே ஒரு வரிசை வந்திருக்கு. அதே மாதிரி இதை இப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் இதே மாதிரி ஒரு வரிசையை நம்ம போடணும். ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன், அதை தொடர்ந்து நம்ம எல்லா நாட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்படியே நம்ம எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்தோம்னா இதே மாதிரி ஒரு வரிசை இங்கேயும் கிடச்சோம். இப்படியே நம்ம இந்த பக்கமும் இந்த பக்கமாக நமக்கு ஒரு 4 லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 4 லைன், இங்கே 4 லைன் போட சொல்லியிருந்தேன். ஆனால் 4 லைன் நமக்கு காணாது, அதனால் 5 லைன் போட்டிருக்கேன். சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இதை விட்டுட்டு 1 2 3 4 5, இங்கே 5 லைன்ஸ், சேம் இங்கே 5 லைன்ஸ். நான் சென்டரை மறைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 லைன்ஸ். நல்லா கவனித்து போட்டிங்கன்னா தான் தெரியும், அவசரமாக போட்டிங்கன்னா தெரியாது. சேம் இங்கேயும் 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கும். அதே இங்கேயும் 4 பக்கம் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நமக்கு இந்த பேஸ் போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் எல்லோன்னு வரும். அடுத்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் வரும். அதுக்கு அடுத்து க்ரீன் எல்லோ இப்படியே கரெக்டாக வரும். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6
5th and 6th நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதுலேருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். க்ரீன் அண்ட் எல்லோவில் கார்னர் டர்ன் பண்ணுறோம். இதே மாதிரி அந்த பக்கமாக நம்ம கவுண்ட் பண்ணி 5th and 6th கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ நான் கார்னர் இங்கே டர்ன் பண்ணியிருக்கேன். சேம் வே 1 2 3 4 5 6 இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து, அதாவது எல்லோ அண்ட் க்ரீனை சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணுறோம். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் அப்படியே வளர்த்து கொண்டு வரும். இந்த வயரை வச்சு இங்கே வளர்த்து கொண்டு வரணும். இந்த வயரை வச்சு இங்கே 2 எல்லோவை வச்சு நம்ம மேலே வர வளர்த்து கொண்டு வரணும். நம்ம போட்டிருக்க பூ வர வளர்த்து கொண்டு வரணும். நான் ஒரு சைடு வளர்த்துட்டேன். இதே மாதிரி அடுத்த சைடு நீங்கள் வளர்த்துருங்க. வளர்த்துட்டோமா? இதே போல் இந்த வயரை வச்சு இங்கே வர வளர்த்து கொண்டு வந்துடணும். கார்னர் டர்ன் பண்ணிக்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கோணம், இந்த இடத்துல ஒரு முக்கோணம், 2 பக்கம் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம அப்படியே வளர்த்து கொண்டு வரணும். இங்கே வர கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த சைடில் வளர்க்கணும். கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் வளர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து நம்ம இதே மாதிரி டிசைனில் நம்ம கொண்டு வரணும். அதாவது க்ரீன் எல்லோ இப்படி மாற்றி மாற்றி நமக்கு ஒன்று போல் வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நார்மலாக அப்படியே வளர்த்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக வராது. அதாவது இதுலேருந்து நம்ம இப்படியே கிராஸில் நாட் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிசைன் வராது, நம்ம எதிர்பார்க்குற டிசைன் வராது, 1 by 1 வராது. அதுக்கு நம்ம இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். நான் இதை காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வர நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒரு லைனை முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ கவனமாக பார்க்கணும். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம மேலே வளர்த்து கொண்டு வரதுக்காக இந்த கிராஸ் நாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைனில் இப்போ இந்த ரெண்டையும் போட்டோம்னா நமக்கு க்ரீன் கலர் வந்துடும். 2 க்ரீன் நாட் வந்துடும். அதனால் ஒரு க்ரீன் நாட்டில் உள்ள இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ணணும். இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த க்ரீன் அண்ட் எல்லோவை நம்ம போடணும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. இங்கே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மேலே உள்ள டிசைன் அவ்வளவுமே உங்களுக்கு தப்பாக வந்துடும். கீழே மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே எல்லா டிசைனும் தப்பாக வந்துடும். மாற்றி வந்துடும். இப்போ நமக்கு க்ரீன் எல்லோ, அதுக்கடுத்து மேலே க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சடில் வந்துட்டு இந்த வயரை வச்சு இப்போ நம்ம மேலே போட்டுட்ருக்கோம். இப்போ இதை நம்ம அப்படியே மேலே வர போட்டு கொண்டு வருவோம். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா நல்ல நிதானமாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ நம்ம மேலே வர கொண்டு வந்துட்டோம். இந்த அடுக்கு அப்படியே வந்துருச்சு. இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா க்ரீனுக்கு அடுத்து அந்த ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அடுத்து க்ரீன் அண்ட் எல்லோ, அடுத்து க்ரீன், அதுக்கடுத்து க்ரீன் அண்ட் எல்லோ, இப்படியே நமக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே போட்டால் தான் நமக்கு ஒன்று போல் தெரியுது, அந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியும். க்ரீனுக்கு அடுத்து மிக்சர் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் மிக்சட் கலர் வந்துச்சு. இதுக்கு அடுத்தும் மிக்சட் கலர் ஒன்று போல் வருதா? இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ஒத்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். என்னோடய சேனலில் எல்லா வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வீடியோவில் ஒயரை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது என்ன வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உள்ளே ஸ்கிப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஸ்கிப் பண்ண ஒயரை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு சொருகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சொருகி விட்டுருவோம். இப்படியே உள் பக்கமாக சொருகி விட்டு அதை ஒரு முடிச்சு போட்டு விட்டுறணும் அந்த ஒயர். அப்படி இல்லைன்னா கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 லைன் சொருகினா போதும், அல்லது 3 போதும். 3 நாட் ஒயர் லைன் இல்லை, 3 அல்லது 4 நாட் சொருகினா போதும். அது சொருகி விட்டுட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விடுறது நல்லது. அந்த ஒயரை கட் பண்ணிடுவோம். கவனமாக கட் பண்ணணும். நான் சொன்னேங்கிறதுக்காக மாற்றி கட் பண்ணிடாதீங்க. நான் எந்த ஒயரை கட் பண்ணுறேன் பாருங்கள், சொருகி விட்ட ஒயரை கட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள்
போட்டு முடிச்சுட்டு கூட கட் பண்ணலாம். கரெக்டாக நம்ம சொருகி விட்ட ஒயரை பார்த்து கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் நம்ம இந்த பக்கமாக சொருகி விட்டுறணும். ஸ்கிப் பண்ணியிருக்கிற ஒயரை நான் சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவை நல்லா பொறுமையாக முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடியது தான். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த இடத்துல எந்த சேஞ்ச் கொண்டு வரேன்னு தெரியும். அதனால் 2 நாட் சொருகியிருக்கேன், இன்னும் 1 நாட், இப்படி ஒரு 3 நாட் சொருகி விட்டுட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விடுறது உத்தமம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் சரி தான். நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி விட்டுறேன். மாற்றி ஒயரை கட் பண்ணிடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக அந்த ஒயரை தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் சொருகி விட்டு அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம வரிசைக்காக நம்ம நாட் போட்டுகிட்டே வரலாம். இந்த மெத்தடில் போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நாட்ஸ் உங்களுக்கு ஒன்று போல் வரும். நீங்கள் ஒயர் சேஞ்ச் பண்ணுறது, ஒயரம் அந்த அடி கூட்டுறது குறைக்கிறது, அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் இந்த பேட்டர்னை எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால் இதே மாதிரி இப்போ நான் 13 ஒயர் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரு 15 ஒயர் எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் 13 ஒயர் வச்சு 13 நாட்டில் போட்டிருக்கேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது அந்த இடத்துக்கு நம்ம எந்த ஒயர் ஸ்கிப் பண்ணுங்கிறத பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணணும். அது நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் சொல்ல முடியாது. இதுவே நான் ரொம்ப ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி மறுபடியும் உழைச்சி ஒரு 4-5 தடவை ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மெத்தட் கிடச்சிது. அதனால் ஒவ்வொரு ஒயரை அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணும்போது மாற்றங்கள் வரலாம். இதையே நம்ம அதில் அப்ளை பண்ண முடியுங்கிறது தெரியல, எனக்கு அது கரெக்டாக வருமா என்னங்கிறது தெரியல. அதனால் ஒயர் நீங்கள் கூட்டினாலும் குறைச்சாலும் அதுக்கு வேறு மெத்தட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே தான் வரும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. இப்போ நமக்கு ஒன்று போல் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு க்ரீன் வருது, அடுத்து எல்லோ வருது, அடுத்து க்ரீன் வருது, அதுக்கடுத்து நமக்கு இப்போ எல்லோ வரும். இந்த மெத்தட் இதுலேயும் பார்த்திங்கன்னா க்ரீன் எல்லோ க்ரீன் எல்லோ, அதுக்கு அடுத்த லைன் நமக்கு இப்படி வரும், அதுக்கடுத்து க்ரீன் இப்படியே உங்களுக்கு ஒன்று போல் வர ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் நான் ஓரளவுக்கு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மெத்தடில் வரும். இனிமேல் நம்ம இந்த 2 சைடையும் ஒன்று போல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம சுற்றி போடணும். நமக்கு ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம வளர்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே இதே மாதிரி சொருகி விட்டுறணும். ஒரு ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன், மீதி எல்லாமே நான் சொருகி முடிச்சிட்டேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்குள்ளே சொருகி விடணும். 2 அல்லது 3 நாட் சொருகினா போதும். மீதி ஒயரையெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒயர் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயர்லாம் நம்ம இப்படி நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு கூட முடிஞ்சிடும். இதை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம கைப்பிடி போட்டு சின்ன கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான், எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெரிய கூடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்புங்க. ஏன்னா நம்ம இந்த லைனுக்கு இத்தனை அடிக்கு இந்த கார்னர் திருப்பினா கரெக்டாக இந்த மாதிரி பூ வருது. அதுவே நம்ம பெரிய கூடைக்கு நம்ம திருப்பும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியலை. அதனால் நம்ம போட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் இது போட்டு பார்த்துருக்கேன். போட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த 4 பக்கமும் ஒயர் விட்டதுனால கரெக்டாக இந்த பூ எல்லாமே ஒன்று போல் 1 by 1 வந்துருச்சு. ஆனால் நம்ம பெரிய கூடை போடும்போது கார்னர் திருப்பும்போது தான் தெரியும் நமக்கு எப்படி வரும்னு. போட்டு பார்த்தா தான் அது சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா கைப்பிடி போட்டு கூட மாதிரியும் வச்சுக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் இப்போ தொழுகை துணி எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டெய்லரிங் சேனலில் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.